இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதை நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 28ஆம் நாள் 10/4/2024 ஏப்ரல் மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:06. லக்னம் மீன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துதியை இரவு 8:34 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருதியை வருகின்றது. நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். காலை 7:16 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பரணி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 3 முதல் 4 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:05 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. இது காலை 7:16 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. பேசும் பொழுது மட்டும் யோசித்து பேசுவதும் நல்லது, அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது, எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லதுங்க. தீவிரமாக யோசிக்கவும் வேண்டாம். வேலை செய்கின்ற இடத்துல பணியில உங்களுடைய தரத்தை பராமரிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய பணிகள் எல்லாவற்றையுமே சாமர்த்தியமாக செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான உறவு நிலையுடனும் இருப்பீங்க. பிரச்சனைகளும் நீங்கும். உங்கள் துணை இடத்துல நட்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. சிறப்பாகவும் உணர்வீங்க. சில செலவுகளும் ஏற்படலாங்க. ஆனாலும் இது உங்களுக்கு பெரிய கவலையாகவும் இருக்காது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கண் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது வழக்கமான சோதனைகளாகவும் இருக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால ஏதாவது செலவுகளும் ஏற்படலாங்க. வயிறு தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று காலை முதலே நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். எதிர்ப்புகளை எல்லாமே தாண்டி தொழில வெற்றியும் காண்பீங்க. வியாபாரத்தை நண்பர்களின் மூலமாக விருத்தி செய்தும் காட்டுவீங்க. சிலருக்கு கழுத்து வலி, தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளினால அவதிப்படவும் நேரிடலாம். சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லதுதாங்க. உங்கள் தாய் தந்தை கேட்ட பொருட்களை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. வெளியூர் பயணங்களினால தொழிலுக்கு தேவையான ஆர்டர்களையும் பெற்றுவிடுவீங்க. இது கணிசமான லாபத்தை தருவதாகவும் இருக்கும். சொந்த பந்தங்கள் கிட்ட கேட்ட உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. இன்றைய நாள் முழுவதுமே துடிப்பாகவும் இருப்பீங்க. வெளிவட்டாரத்துல புதுவிதமான அனுபவங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுக்கு கவலையாக இருந்து வந்த சில பிரச்சனைகளும் நீங்கும். இது நீங்கி நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்ல ஏற்பட்டு இருந்த சிக்கல்கள் எல்லாவற்றையுமே சரி செய்தும் விடுவீங்க. தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றமான போக்கும் காணப்படும். உங்களுடைய வருமானம் அதிகரிக்கவும் காண்பீங்க. அவசரப்பட்டு யாருடைய பேச்சுக்களையும் கேட்டு அதிகப்படியான பணத்தை எதிலும் முதலீடுகள் செய்யவும் வேண்டாம். உணர்ச்சி வசப்படவும் வேண்டாங்க. இதனால ஏதாவது நஷ்டங்கள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. செலவுகளை கண்காணித்துக் கொண்டும் இருங்க. சில குழப்பமான சூழ்நிலைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. உங்கள் துணையின் ஆலோசனையுடன் நம்பிக்கையாகவும் வேலைகளை செய்வீங்க. வீட்டுல மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இதன் மூலம் வீட்டுல குதூகலமான போக்கும் காணப்படும்.
நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கலைப்பொருட்களின் மீது ஆர்வமும் உண்டாகும். அனுபவம் உள்ளவர்களுடைய ஆலோசனைகளினால வியாபாரத்துல முன்னேற்றமும் உண்டாகும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுக்கு புகழும் பெருமையும் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. ஆர்வமும் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாந்தமான நாள் என்றும் கூறலாம். எந்த ஒரு நிலையிலும் பொறுமையுடனும் இருப்பீங்க. விழிப்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாம். வேலை செய்கின்ற இடத்துல பணியிட சூழல்கள் எல்லாமே உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய செயல்திறனை வெளிப்படுத்தவும் காண்பீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சியான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். பணப்பற்றாக்குறை என்று எதுவும் இருக்காதுங்க. இன்று கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு தோல் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். குடும்பத்துல உறவினர்களினால சில செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். தாய்வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பிள்ளைகளை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. தொழில்ல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. ஆனால் பயணங்கள் சென்று வரும் பொழுது மட்டும் அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். கைப்பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். சுணக்கமாக இருந்து வந்த வியாபாரத்தை நல்ல ஒரு முன்னேற்ற போக்கிற்கும் கொண்டு செல்வீங்க. உரிய காலத்துல கடன்களை தந்து முடித்தும் விடுவீங்க. புரிந்து கொள்ளாமல் பிரிந்து சென்ற காதலர்கள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சிலருக்கு சைனஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. மூச்சு விடுவதில் சிரமம் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். இதனால பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் நல்லபடியாகவும் இருக்கும். கைமாறாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தந்து முடித்தும் விடுவீங்க. ஆன்மீக நாட்டமும் அதிகரிக்கும். உறவினர்களினால மதிக்கவும் படுவீங்க. வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். உத்தியோகத்துல சில பணிகளை விரைந்து முடித்தும் விடுவீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வரும். வெளிநாடுகள்ல வசித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். குடும்பத்தினருடன் அதிக நேரம் செலவு செய்ய முடியாமலும் போகலாம். நிர்வாகத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு 1-2 நாட்கள் காலதாமதமாகி தங்க வந்து சேரும். பொருளாதாரத்துல ஏற்றமும் இருக்கும். பற்றாக்குறைகளும் நீங்கும். வீண் அலைச்சல்களும் ஏற்படலாம். வயதானவர்களுக்கு கண் மற்றும் கால்கள் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட்டு தங்க நீங்கும். உறவினர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. விவசாய பணிகள்ல தகுந்த ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். எதிர்பாராத சில தனவரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல மேன்மையான போக்கும் உண்டாகும். ஆன்மீகம் சார்ந்த பணிகள்ல தனிப்பட்ட ஆர்வமும் உண்டாகும். இன்று பக்தி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரித்து செல்வதும் நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். தனவரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஒரு ஆர்வமான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க,
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெற்றியை காணக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்காக இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. பணியிட சூழல்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு சிறந்த பலன்களை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. அதற்கான ஆற்றலும் இன்று உங்ககிட்ட இருக்குங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் சகஜமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உறவில மகிழ்ச்சியும் இருக்கும். குடும்பத்தினருடன் உங்களுடைய மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். விரைவில் பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கும். வங்கியில கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. இன்று நல்ல ஒரு ஆரோக்கியத்துடனும் சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. இன்று உங்களுடைய பொறுமைக்கு நல்ல ஒரு வெற்றியும் உண்டாகும். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வாய்ப்புகளும் வந்து சேரும். மற்றவர்களினால ஏற்பட்டு இருந்த மறைமுக தொல்லைகளும் நீங்கும். குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த சங்கடங்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இருசக்கர வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. வியாபாரம் சம்பந்தமாக முடிவுகள் எடுக்க முடியாமல் தடுமாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நெருக்கமாக இருந்த நண்பர்களை இப்பொழுது உங்களுக்கு போட்டியாக மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்மாமனுடைய வழியில நீங்க ஏதாவது சீர் செய்வதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாங்க. இது வீண் அவமானத்தை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்களினால ஏற்பட்டு இருந்த பழுதுகளை சரி செய்தும் விடுவீங்க. இன்று சவாலான சில காரியங்களை கையில் எடுத்தும் இருப்பீங்க. சந்தேகமான பார்வையினால நல்லவர்களை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. முக்கியமான கோப்புகளை கையாளும் பொழுது அலட்சியம் காட்டவும் வேண்டாம். வியாபாரத்துல போட்டிகளும் இருக்குங்க. உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வேலை சுமைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய பெரும்பாலான நேரத்தை குடும்பத்தினருக்காக செலவு செய்ய வேண்டியதும் இருக்குங்க. இது சம்பந்தப்பட்ட அலைச்சல்களும் ஏற்படலாம். உங்களுக்கு என்று புதிய நண்பர்களும் அறிமுகமும் ஆவாங்க. உறவினர்கள் வீட்டு ஆன்மீக நிகழ்ச்சிகளுக்காக சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படலாம். பெரியவர்களிடத்துல நட்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குழந்தைகளும் உங்களுடைய சொற்பேச்சு கேட்டு நடக்கவும் செய்வாங்க. குடும்ப தொழில முன்னேற்றமும் இருக்கும். வாழ்க்கை துணைக்கு நீங்கள் முழு ஆதரவுகளையும் தருவீங்க. உடன் பிறந்தவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. தொழில்நுட்ப கருவிகளினால விரயங்களும் ஏற்படலாம். திட்டமிட்ட பணிகள்ல காலதாமதங்களும் ஏற்படலாங்க. அரசு தொடர்பான செயல்பாடுகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள்ல மனதுல ஏதாவது குழப்பங்களும் ஏற்படலாம். பகைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரித்து செல்வதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாளை உங்களுடைய வேலைகளுக்காக நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று அமைதியுடனும் திருப்தியுடனும் உணர்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய திறமைகளை உங்கள் மேலதிகாரிகள் பாராட்டவும் செய்வாங்க. உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளும் பொழுது தனித்திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணையுடன் தரமான நேரத்தை செலவும் செய்வீங்க. உங்கள் துணையை உங்களுடைய நண்பர்கள் வீட்டிற்கு அழைத்து செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று கூடுதலாக பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று முழு ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. உங்களுடைய வேலைகள்ல முழு ஆற்றலை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இன்று உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு வீண் செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வெளியூர்ல இருந்து நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். தொழில் மற்றும் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்று விடுவீங்க. எண்ணிய வேலைகளை எல்லாமே எளிதாக செய்து முடித்தும் விடுவீங்க. மங்கள நிகழ்ச்சிகளினால வீட்டை கலகலப்பாக ஆக்கவும் செய்வீங்க. சிலருக்கு வீட்டுல உள்ள பெரியவர்களிடத்துல ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய நடத்தைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே சுலபமாக முடித்து வைத்தும் காட்டுவீங்க. நண்பர்களுடைய ஆதரவினால அலைச்சல்கள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தருவாங்க. மனைவியின் வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். வாகனத்தை சீர் செய்தும் காட்டுவீங்க. நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உத்தியோகத்துல சில தைரியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. பொறுமையை கையாள்வதும் நல்லது. பேச்சுக்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்புவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றது. இதனால சபைகள்ல பேசும் பொழுது நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. வாகன வகையில சுப செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. வருமானமும் அதிகரிக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வரவு செலவு கணக்குகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கலாம். கூட்டாளிகளுடைய ஆதரவினால நன்மைகளும் உண்டாகும். வர்த்தகம் தொடர்பான பணிகள்ல முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றமும் உண்டாகும். கல்வியில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேச்சுக்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். உயர் அதிகாரிகளுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நன்மைகளும் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழப்பங்களும் நீங்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய நேர்மையான முயற்சியின் மூலம் என்ற வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். ஆன்மீக ஈடுபாடுகள் மகிழ்ச்சியையும் திருப்தியையும் தருவதாகவும் இருக்கும். பணியில அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லதுங்க. பணியை பொறுத்தளவிற்கு திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. இதனால வேலையில இன்று திருப்தியும் உற்சாகமும் உண்டாகும். திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. மன திருப்தியுடனும் காணப்படுவீங்க. நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பங்கு வர்த்தகத்துல ஈடுபடும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. வரவு செலவுகள்ல கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற தைரியமும் உறுதியும் என்று உங்ககிட்ட நிறைந்தும் காணப்படும். இன்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. உறவினர்கள் உதவியுடன் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் முடியும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் நல்லபடியாகவும் இருக்கும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். பழைய கடன் ஒன்றை திருப்பி தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். இது பயனுள்ள செலவுகளாகவும் இருக்கும். ஆடல் பாடல் என்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்காக என்று செலவும் செய்வீங்க. இதுல விருப்பத்துடனும் இருப்பீங்க. சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். உங்களுடைய விடாமுயற்சியினால தொழில வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். புதிய தொழில்கள்ல தடம் பதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறு குறு வியாபாரிகளுக்கு லாபமும் இருக்கும். என்று சமயோஜித புத்தியினால சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. சாதுரியமாக பேசி காரியங்களை சாதிக்கவும் செய்வீங்க.
உறவினர்கள், நண்பர்கள் என்று உங்களிடத்துல முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல என்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். சக ஊழியர்கள் என்று உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. இன்று ஒரு பயனுள்ள நாள் என்றும் கூறலாம். நிர்வாகத்தினருடைய நம்பிக்கையையும் பெற்றும் படுவீங்க. உத்தியோகத்துல இடமாற்றத்திற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். விசா தொடர்பான காரியங்கள்ல நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இம்மாதிரியான முயற்சிகள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது போன்றவற்றில ஆதாயமும் உண்டாகும். குழந்தைகளினால மன மகிழ்ச்சி உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனையின் போக்கில மாற்றங்களும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பாராத சில பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். எதிலும் என்ற தனித்தன்மையுடனும் செயல்படுவீங்க. வெளிவட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செயல்பாடுகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையும். தற்பெருமையாக பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. இன்று நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாற்றங்களும் உண்டாகலாம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மந்தத்தன்மையும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய செயல்களை முடிப்பதில் சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று சில வசதிகளை நீங்கள் ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நீங்கள் பணியில ஏற்பட்டு இருந்த தவறுகளை சரி செய்தும் கொள்வீங்க. இன்று கூடுதல் கவனத்துடன் இருந்தாலே போதுங்க. இன்று வெற்றியை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். திருமண உறவுல குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த மனக்கசப்புகளும் நீங்குங்க. சில பிரச்சனைகளுக்கு முக்கியமான முடிவையும் காண்பீங்க. உங்கள் துணை இடத்துல நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு குடும்ப செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கலாம். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இன்று வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இன்று நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அவர்கள் கேட்டதை நீங்கள் மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. உற்சாகத்துடன் வேலைகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த அவப்பெயர்களும் நீங்கும். என்னதான் எச்சரிக்கையாக இருந்தாலுமே சின்ன சின்ன தொல்லைகளினால இம்சைப்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றது. அதே நேரத்துல மனைவி மக்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க. இது உங்களுக்கு மன நிம்மதியையும் ஏற்படுத்தும். வங்கிகளுக்கு செல்லும் பொழுது பணத்தை பத்திரமாக கொண்டு சென்று வருவதும் நல்லது. குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்காக புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். நட்பு வட்டாரமும் விரிவடையும். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாங்க. என்று உங்களுடைய கனவுகள் நினைவாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கை நழுவி போன வாய்ப்புகளும் மீண்டும் வந்து சேரலாம். இன்று நண்பர்களுக்காக ஏதாவது உதவிகளும் செய்வீங்க. இது உங்களுக்கு நற்பலன்களையே தருவதாகவும் இருக்கும். பெண்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு சிலர் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. மாணவர்களுடைய கல்வி நன்றாகவும் இருக்கும். ஆராய்ச்சி கல்வியில இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்குங்க. வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். படிப்பை முடித்து வேலை தேடிக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு வெளியூர்ல வேலை வாய்ப்புகள் அமைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்குங்க. உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளும் நீங்கும். உணவு சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு கூடுதல் வருமானத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மனதுல புதுவிதமான இலக்குகளும் பிறக்கும். வியாபார அபிவிருத்திக்கான எண்ணங்களும் மேம்படலாம். ரகசியமான பணிகள்ல தனிப்பட்ட ஆர்வத்துடனும் இருப்பீங்க. இன்று உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. நெருக்கமும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். ஆர்வமும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பணிகளை எளிதாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதலாக வேலைகள் இருந்தாலுமே அதனை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. முறையாக திட்டமிடுவதன் மூலம் வெற்றியும் உண்டாகும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடன் இருந்தாலே போதுங்க. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு அசதியையும் ஏற்படுத்தலாம். அவ்வப்பொழுது பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளுடனும் இருப்பீங்க. உங்களுடைய பணியில வளர்ச்சி உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில என்ற ஆரோக்கியமான உறவு முறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. இது உறவில நல்லிணக்கத்தை பாதிக்கவும் செய்யலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண பிரச்சனை என்று எதுவும் இருக்காதுங்க. கையில் உள்ள பணத்தை கொண்டு சமாளிக்கவும் செய்யலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். தொண்டையில தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லதுங்க. தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கு மன நிம்மதியை பாதிப்பதாகவும் இருக்கலாம். அவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வியாபாரத்துல விற்பனை என்ற வழக்கம் போலவே இருக்குங்க. பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த சூழ்ச்சிகளை எல்லாமே முறியடிக்கவும் செய்வீங்க. பொருளாதாரத்துல எதிர்பாராத முன்னேற்றமும் இருக்கும். வாகனங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து அனைவரையும் பூரிக்க வைத்தும் விடுவீங்க. பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகள்ல அக்கறையாக ஈடுபட்டும் இருப்பீங்க. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனை மற்றும் வீடு வாங்குவதற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான யோகமும் கூடி வரலாங்க. அதற்காக அட்வான்ஸ் தொகைகளை தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாகவும் நடைபெறுங்க. தாய்வழி உறவினர்களினால ஏதாவது அலைச்சல்களும் ஏற்படலாம். வெளிவட்டார தொடர்புகளும் அதிகரிக்கும். கலைப்பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியும் உண்டாகும். எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. என்ற நம்பிக்கையுடனும் ஆற்றலுடனும் செயல்படுவதும் நல்லது. உங்களுடைய நேரத்தை நண்பர்களுடன் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்காக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தேவையற்ற செலவுகளாகவும் இருக்கும். பண விஷயங்கள்ல நண்பர்களுடைய உதவிகளை நாட வேண்டியதும் இருக்கும். குழந்தைகளை பற்றிய கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்படலாம். பணியிடத்துல பணியாளர்களுக்கு நீங்கள் முக்கியத்துவமும் தருவீங்க. அவர்களும் உங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே சுமூகமான உறவு நிலையும் இருக்கும். கோபப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. இது தேவையற்ற மன உளைச்சல்களையும் ஏற்படுத்தலாம். சமூக பணிகள்ல புதுமையான சூழலும் உண்டாகலாம். சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். திறமைகளை வெளிப்படுத்திய ஆதாயத்தையும் காணலாம். விருப்பமான விஷயங்களை செய்து முடித்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். கலைத்துறையில பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. மாமன் வழி உறவினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வரவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு புதுமையான நாள் என்றும் கூறலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆதாயமும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உணவு விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்றைய நாள் முழுவதுமே மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வேலை செய்யும் இடத்துல சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. பணிகளை என்று மும்முரமாக ஈடுபட்டும் இருப்பீங்க. முறையாக திட்டமிடுவதன் மூலம் மகிழ்ச்சியாக பணியாற்றவும் செய்வீங்க. இன்று உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் நடந்தும் கொள்வீங்க. ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயனுள்ள வகையில செலவுகளும் ஏற்படலாம். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காதுங்க. இன்றைய நாள் முழுவதுமே ஆற்றலுடனும் உணர்வீங்க. புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபாரத்துல நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். சக வியாபாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. அவர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் மேற்கொண்டு உங்களுடைய ஒப்பந்தங்கள் எல்லாவற்றையுமே வெற்றிகரமாக செய்து முடித்தும் விடுவீங்க. புதியதாக சரக்குகளை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். வியாபாரத்திற்காக பணத்தை புரட்டவும் செய்வீங்க. சில நண்பர்களிடத்துல உதவிகளையும் எதிர்பார்க்கலாம். அவர்களும் இன்று உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. விருந்து நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாங்க. அரசியல்வாதிகள் கவனமாக பேசுவதும் நல்லதுங்க. உடன் இருப்பவர்களிடத்திலும் கவனமாக பேசுவதும் நல்லது. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். புகழும் மரியாதையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதுல அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ள உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை நீங்கள் மாற்றியும் கொள்வீங்க. சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது போன்றவைகள் லாபகரமாகவும் முடியும். பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபம் இரட்டிப்பாக ஆவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. துணிச்சலுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். சற்று கோபமாக பேசுவதையும் ஆணவமாக பேசுவதையும் கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. அதீத நம்பிக்கையுடன் மட்டும் இருந்து விடவும் வேண்டாம். எந்த ஒரு வேலையிலும் சற்று கவனமாக இருந்தாலே போதும். குழந்தையினுடைய ஆரோக்கியத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. இன்று உங்கள் துணையும் உங்களுக்கு அதிக ஆதரவுகளையும் தருவாங்க. அவர்களுக்காக உங்களுடைய நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முழு ஆற்றலுடனும் நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகளும் வந்து சேரலாம். உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உத்தியோகத்துல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். வித்தியாசமான அணுகுமுறையினால நினைத்ததை செய்து முடித்தும் காட்டுவீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. இன்று உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். சிந்தனைகளும் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். வழக்கமான செயல்களிலும் வெற்றியையும் காணலாங்க. பேசும் பொழுது மற்றும் யோசித்து பேசுவதும் நல்லது. பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்காக இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். இது உங்களுக்கு மன ஆறுதல்களை தருவதாகவும் இருக்கும். வேலை செய்யும் இடத்துல சக பணியாளர்களை நீங்கள் சமாளிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய பொறுமையான அணுகுமுறையின் மூலம் வெற்றியையும் எதிர்பார்க்கலாங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. எதிர்மறை உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல இத்தகைய உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் இருப்பதும் நல்லது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் பிரியமானவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்குங்க. பெரிய அளவில் ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது.
சிலருக்கு கண் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. இது சம்பந்தப்பட்ட மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையின் மூலம் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையாக இருப்பதும் நல்லது. அதிகப்படியான அறிவுரைகளை யாருக்கும் கூறவும் வேண்டாம். பள்ளி கல்லூரி கால நண்பர்களை தொடர்பு கொண்டு பேசியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். அனாவசிய செலவுகளுக்கான வாய்ப்பும் ஏற்படலாம். உதவி செய்வதாக சொன்னவர்கள் இப்பொழுது இழுத்தடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு நீங்கள் உதவிகள் செய்து உங்களுடைய மதிப்பும் மரியாதையையும் அதிகரித்தும் கொள்வீங்க. இந்த நாள்ல போட்டி பந்தயங்கள்ல இறங்கவும் வேண்டாம். பங்குச்சந்தை வியாபாரத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களினால பல நன்மைகளும் உண்டாகும். ரியல் எஸ்டேட் தொழில நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். மன இடங்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதியவர்களுடைய நட்பினால உற்சாகமும் உண்டாகும். வியாபாரத்துல வேலையாட்களினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் வியக்கும்படியாக கூட உங்களுடைய வேலைகள் இருக்கும். சில வேலைகள்ல நீங்க மனசாட்சி படியும் நடந்தும் கொள்வீங்க. கல்வியை முடித்து வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாடுகள்ல படித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். தாய்நாட்டை விட்டு தொலைதூரத்துல இருக்கிறவங்களுக்கு தாய்நாட்டுல இருந்து நல்ல தகவல்களும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு கடன் வாங்கி வீடு வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது போன்றவைகள் வெற்றிகரமாகவும் முடியும். சொந்த தொழில் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பலதரப்பட்ட சிந்தனைகளினால மனதுல ஒரு விதமான சோர்வும் ஏற்படலாம். தந்தையின் வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மையும் குறையும். மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நறுமண பொருட்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். புதிய ஆராய்ச்சி தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். நட்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால ஏதாவது செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சோர்வும் ஏற்படலாம். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்களுடைய எண்ணங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கூடுதலாக பொறுப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளையும் ஏற்படலாம். பதட்டமான உணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். இன்றைய பணிகளை அமைதியாக மேற்கொள்வதும் நல்லது. பணிகளை திட்டமிட்டு முறையாக மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல உங்களுடைய கோபங்களை வெளிப்படுத்தவும் வேண்டாம். உறவினர் நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு இத்தகைய கோபங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சூழ்நிலைகளை கையாள்வதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. வரவை காட்டிலும் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். சளி மற்றும் இருமல் சம்பந்தப்பட்ட தொல்லைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாகவும் இருங்க. வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சிறிய அளவில் உடல் நலம் பாதிக்கப்பட்டாலும் எளிய சிகிச்சையினால உடனே சரியாகியும் விடும். உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையாக இருப்பதும் நல்லது. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக வெளியில் அலைய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்கும். நண்பர்களுடைய ஒத்துழைப்பினால ஓரளவு நன்மையையும் பெற்றுவிடலாம். உடல் ரீதியாக சின்ன சின்ன உபாதைகளும் ஏற்படலாம். மருத்துவ செலவுகளும் ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர்களுக்காக ஏதாவது செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கொடுத்த இடத்துல இருந்து குறித்த நேரத்துல பணத்தை திருப்பி பெற்றும் விடுவீங்க. வம்பு வழக்குகள்ல சிக்கிக்கொள்ளாமல் நழுவிக்கொள்வதும் நல்லதுங்க. யாருடைய பிரச்சனைகளுக்காகவும் நீங்கள் அதிகமாக மெனக்கெடவும் வேண்டாம்.
முக்கியமான விஷயங்கள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லதுங்க. நல்ல ஒரு ஆலோசனைகளை பெறுவதும் நல்லது. மற்றவர்களை நம்பாமல் நீங்களே செய்து முடிப்பதும் நல்லதுதாங்க. சிலருடைய தவறான செயல்களை எண்ணி நீங்கள் வருத்தப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண விஷயத்துல கராராகவும் இருங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் ஏதாவது குறை கூறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த மாதிரி சமயத்துல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. முழு கவனத்துடன் பொருளாதார நடவடிக்கைகள்ல ஈடுபடுவதும் நல்லது. பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்காக கூடுதல் கவனத்துடனும் இருப்பீங்க. இதற்காக கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. உங்களுடைய வீட்டை மேம்படுத்துவது தொடர்பான திட்டங்களிலும் பொருட்களை வாங்குவதிலும் ஆர்வத்தையும் காட்டுவீங்க. எதிர்பாலினத்தவர்களிடம் கவனமாக பேசுவதும் நல்லது. பணத்தை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கொடுத்த பணமும் திரும்பவும் வந்து சேரலாம். எதிர்காலம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. திட்டமிட்ட காரியங்கள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். சிறுதூர பயணங்களினால மனதுல புதிய நம்பிக்கையும் உண்டாகும். சொத்து சம்பந்தப்பட்ட பிரிவினைகள் தொடர்பான விஷயங்கள்ல பொறுமையை கையாள்வதும் நல்லது. என்ற லாபம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய வாய்ப்புகள் சாதகமாகவும் முடியும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எடுத்த காரியங்கள் முடிவதில் இருந்து வந்த தடைகளும் நீங்கும். சற்று பொறுமையாக தங்க வேலைகளை செய்ய வேண்டியதும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தெளிவான மனநிலையுடனும் இருப்பீங்க. பணிகளை திறமையாக முடிப்பதும் நல்லது. இன்று அனைத்தும் இன்று உங்களுக்கு சிறப்பாகவும் நடைபெறும். பணியிடத்தில் முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். சக பணியாளர்களை விட இன்று நீங்கள் முன்னணியில் தாங்க இருப்பீங்க. வேலை தொடர்பாக சிறிய அளவில் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல சகஜமாகவும் இருப்பீங்க. நட்பான உரையாடல்களின் மூலம் நல்லிணக்கத்தை பராமரிக்கவும் முடியும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களிடத்துல இருக்கின்ற பணம் உங்களுக்கு திருப்திகரமாகவும் இருக்கும். நல்ல ஒரு முதலீடுகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்பு திட்டங்களை துவக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் செலவுகள் அதிகரிப்பதனால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படலாம். மற்றபடி இதனால பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. குடும்பத்தினருடைய தேவைகளைத்தான் நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். தொழில விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று உங்கள் வாழ்க்கை துணையின் மனம் கோணாமல் நடந்து கொள்வதும் நல்லது. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது விழிப்போடு இருப்பதும் நல்லதுங்க. பணியாளர்களினால மேலதிகாரிகள் இடத்துல நீங்க ஏதாவது கோபத்திற்கு ஆளாவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல போட்டிகளை சந்திக்கவும் செய்வீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளியூர் கடிதங்களின் மூலம் நல்ல செய்திகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பழைய கடன்களை தீர்ப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் யாராவது பணம் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய முதலீடுகளும் செய்வீங்க. வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உத்தியோகத்துல சக ஊழியர்களிடம் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று மன மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்களும் வீட்டுல நடைபெறும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் இருக்கும். பிரிந்து இருந்த குடும்பங்கள் கூட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இட மாற்றங்களும் ஏற்படலாம். பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். மாணவர்கள் கல்வியில மேன்மையான நிலையையும் அடைவாங்க. கல்விக்காக வெளிநாடு சென்று படித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். இன்று புதிய நபர்களுடைய அறிமுகங்களினால மாற்றங்களும் உண்டாகும். புதிய விஷயங்கள் கற்பதில் அலைச்சல்களும் ஏற்படலாம். பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களும் ஏற்படும். உங்களின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல இருந்து வந்த பொறுப்புகள் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனின் வழியில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரித்து செல்வதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும், மாற்றங்களும் ஏற்படலாம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுப்புகளும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளுடைய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நீங்கள் எடுக்கின்ற சிறிய முயற்சிகள் கூட உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். நண்பர்கள் மற்றும் உடன் இருப்பவர்களுடைய நல்ல ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. நல்ல வாய்ப்புகளை இன்று நீங்கள் பயன்படுத்தியும் கொள்ளலாம். நிதிநிலை வளர்ச்சிகரமாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிக்கின்ற ஆற்றல் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. நம்பிக்கையான உணர்வுகளுடனும் இருப்பீங்க. இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உறவினர்களுடைய வகையில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளும் ஏற்படலாம். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் இப்பொழுது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல ஒரு வருமானத்தையும் எதிர்பார்க்கலாம். வெளிநாட்டு நண்பர்களினுடைய உதவியினால வியாபாரத்தை விரிவு செய்தும் காட்டுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பிள்ளைகளுடைய கல்வி முன்னேற்றத்திற்கு தேவையான முன்னேற்பாடுகளையும் செய்வீங்க. பொருளாதாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். பிள்ளைகளுடைய பொறுப்புணர்வுகளை பாராட்டவும் செய்வீங்க. காணாமல் போன முக்கியமான ஆவணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரபலங்களும் உங்களுக்கு உதவவும் செய்வாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய ரசனைகளை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. கலை நிகழ்ச்சிகள்ல நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்குள் மறைந்திருக்கும் திறமைகளை பயன்படுத்தி ஏதாவது புதுமைகளை செய்தும் காட்டுவீங்க. சில நேரங்கள்ல உங்களுடைய மனதில் எதிர்மறை எண்ணங்களும் ஏற்படலாம். மாமன் வழி மற்றும் சகோதரர்களுடன் சுமூகமான சூழ்நிலைகளும் காணப்படும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு வேலையில வெற்றியும் உண்டாகும். குடும்ப சூழ்நிலைகள் நன்றாகவும் இருக்கும். தியானம் மற்றும் யோகா போன்றவற்றில் அதிகப்படியான கவனத்தை செலுத்தவும் செய்வீங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். எதிர்பாராத சில உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. மனதளவுல தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. மூத்த உடன்பிறப்புகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. கால்நடைகள் வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். இன்று அன்பு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பிரச்சனைகளும் குறையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். மேன்மையும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.